channel. Welcome children, 7th standard CBSE students. உங்களுடைய ஹனிகோம் புக்கில் 3 questions அப்படிங்கிற ப்ரோஸனுடைய தமிழ் எக்ஸ்பிளனேஷன் இப்போ பார்க்கலாம். பிஃபோர் யூ ரீட் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் A king has 3 questions and he is seeking answer to them. ஒரு அரசன் 3 கேள்விகளுக்கு பதில் எதிர்பார்த்தாரு. What are the questions? அந்த questions கேள்விகள் என்ன அப்படின்னா, does the king get what he wants? அந்த கேள்விகள் என்ன, அந்த அரசன் அந்த கேள்விகளுக்கான பதிலை பெற்றாரா, அல்லது அவர் does the king get what he wants அப்படின்னா அவர் என்ன விரும்பினாரோ அது கிடைத்ததா அப்படிங்கிறது தான் இப்போ சொல்லியிருக்கிறாங்க. பிஃபோர் யூ ரீட் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த 3 questions அப்படிங்கிற ப்ரோஸனுடைய எக்ஸ்பிளனேஷன் இப்போ பார்க்கலாம். The thought came to a certain king that he would never fail if he knew 3 things. இந்த எண்ணம், the thought அப்படிங்கிறது இந்த எண்ணம், இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசனுடைய a certain king அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட அரசன், he would not never fail if he knew 3 things. அதாவது 3 விஷயங்கள் அவனுக்கு தெரிஞ்சா அவன் எப்பொழுதுமே தோல்வி அடைய மாட்டான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருடைய மனசுல வந்தது. ஒரு அரசனுடைய, ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசனுடைய மனதுல அந்த 3 things என்ன அப்படின்னா, these 3 things were what is the right time to begin something. எதையுமே ஆரம்பிப்பதற்கு அல்லது எதையும் தொடங்குவதற்கு சரியான நேரம் என்ன அப்படிங்கிறது முதல் கேள்வி. which people should he listen to? இரண்டாவது, யார் சொல்வதை அவர் கேட்க வேண்டும். மூன்றாவது கொஸ்டின், வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் ஹிம் டு டூ? மிகவும் முக்கியமான வேலை, செய்யப்பட வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறது மூன்றாவது கொஸ்டின். இப்போ இந்த 3 கேள்விகளும் அவருக்கு மனசுல எழுந்தது. அந்த 3 கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சது அப்படின்னு சொன்னா அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னாக்கா, அவர் எதுலையுமே தோல்வி அடைய மாட்டாரு அப்படிங்கிற எண்ணம். The king therefore sent a messenger throughout his kingdom. அதனால அவர் என்ன பண்றாரு, அந்த அரசர் மெசஞ்சர்ஸ் அப்படின்னா செய்திகளை கொண்டு சேர்க்கக்கூடியவர்கள், அவங்கள்ட்ட சொல்றாரு, இந்த மாதிரி இந்த எனக்கு 3 கேள்விகள் மனசுல இருக்குது, அதற்கு சரியான பதில் சொல்லக்கூடியவங்க யாரு அப்படின்னு சொல்லி throughout his kingdom அப்படின்னா அவருடைய ராஜ்யம், கிங்டம் அப்படின்னு சொன்னா ராஜ்யம், அந்த அரசர் ஆளுகின்ற அந்த ஆளுகின்ற நாடு இருக்குல்லையா, அதை தான் கிங்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. throughout his kingdom அப்படின்னாக்க அந்த ராஜ்யம் முழுவதும் மெசஞ்சர்ஸ் அனுப்புறாரு. promising a large sum of money to anyone who would answer these 3 questions. என்ன ப்ராமிஸ் பண்றாரு, உறுதி அளிக்கிறார் அப்படின்னா, நான் ஒரு பெரிய ஹியூஜ் மணி, லார்ஜ் சம் ஆஃப் மணி, நிறைய பணம் கொடுப்பேன், இதற்கு இந்த 3 கேள்விகளுக்கு யார் சரியான பதில் கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு நான் பெரிய அளவில் பணம் முடிப்பு தருவேன் அப்படின்னு சொல்றாரு. many wise men came to the king. நிறைய வைஸ்மேன் அப்படின்னு சொன்னாக்க அறிவாளிகள், படித்து நன்றாக அறிவுடையவர்கள், படித்தவர்கள். came to the king அப்படின்னா அரசர்கள்ட்ட வந்தாங்க, இந்த அரசர்கிட்ட வந்தாங்க. but they all answered his questions differently. ஆனா எல்லாருமே என்ன பண்ணாங்க, ஆளாளுக்கும் ஒரு பதில சொன்னாங்க. ஒவ்வொருத்தருடைய பதிலும் வேறுபாடு இருந்தது, வித்தியாசம் இருந்தது. டிஃபரெண்ட்லி அப்படின்னா வெவ்வேறு விதமான பதில்கள். இன் ரிப்ளை டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த முதல் கேள்விக்கான பதிலுக்கு some said, சில பேர் சொன்னாங்க, the king must prepare a timetable and then follow it strictly. முதல் கேள்விக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த அரசர் என்ன செய்யணும், முதல்ல டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை என்ன செய்யணும், கடுமையாக பின்பற்றணும். தென் ஃபாலோ இட் ஸ்ட்ரிக்ட்லி அப்படின்னா கடுமையாக அதை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்லி இன் திஸ் வே, இந்த வழியில தான் they said, அவங்க சொன்னாங்க, could he do everything at its proper time. இப்படி செய்தால்தான் அவர் என்ன செய்ய முடியும், எதையுமே சரியான நேரத்தில் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. Others said, இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா,
that it was impossible to decide in advance the right time for doing something. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது முன்கூட்டியே, அதாவது எதிர்காலத்தில் நடக்க இருப்பதை முன்கூட்டியே நம்மளால் கணிக்க இயலாது, அது மிகவும் கடினம் அப்படின்னு சொன்னாங்க. The king should notice all that was going on, avoid foolish pleasures and always do whatever seemed necessary at that time. இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, the king should notice, கவனிக்கணும் அரசர், all that was going on, என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத கவனிக்கணும். அவாய்ட் ஃபூலிஷ் ப்ளஷர்ஸ், அதாவது சந்தோஷங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது ஜாலியாக இருக்கக்கூடியது, அந்த மாதிரி ஃபூலிஷான ப்ளஷர்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அண்ட் ஆல்வேஸ் டூ வாட் எவர் சீம்டு நெசசரி அட் தட் டைம், அந்த நேரத்தில் எதெல்லாம் முக்கியம்னு தெரியுதோ அல்லது முக்கியமாக தோன்றுகிறதோ அதைத்தான் அவர் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Yet others, இன்னும் சிலர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, said that the king needed a council of wise men who would help him act at the proper time. இவங்க என்ன சொன்னாங்க, இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த கிங் இருக்கார்லே அந்த அரசனுக்கு கவுன்சில் ஆஃப் வைஸ் மென் அப்படின்னா இந்த படித்தவர்கள் அறிவாளிகள் சொல்றாங்க இல்லையா, இவங்க ஒரு குழு வேணும், எப்போதும் இவர் கூடவே இருக்கணும். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, would help him act at the proper time, சரியான நேரத்தில் அவங்க செயல்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. This was because one man would find it impossible to decide correctly. இது ஏன் அதை சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தரே ஒரு விஷயத்துக்கு முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது மிகவும் கடினம். அப்ப வித்தவுட் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ், அதாவது மற்றவர்களுடைய உதவி இல்லாம ஒருவர் மட்டுமே முடிவு எடுக்கிறதுங்கிறது கடினம். The right time for every action, சரியான நேரம் எது அப்படிங்கிறது எந்த ஒரு ஆக்ஷனாக இருந்தாலும் சரி, எவ்ரி ஆக்ஷன் அப்படின்னா ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் சரியான முடிவு எடுக்கிறது, சரியான டயத்தில் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒருத்தரால மட்டும் முடியாது. அதனால கவுன்சில் ஆஃப் வைஸ் மென், அதாவது குழு, அவங்க இருந்தா இவருக்கு அரசருக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு குழு, இன்னொரு வகையான பீப்புள். பட் தென் ஆனா அடுத்து others said, மற்றவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, that there were some things which could be urgent. சில விஷயங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னா அர்ஜென்ட்டா இருக்கும், அதாவது உடனடியாக செய்ய வேண்டிய செயல்களாக இருக்கக்கூடும். These things could not wait for the decision of the council. அப்ப இந்த மாதிரி, அதாவது உடனடியாக செய்ய வேண்டிய வேலைகள் அப்படிங்கும் போது இந்த கவுன்சில்ஸ் இருக்காங்களே குழு, அவங்களுடைய டெசிஷன், அவங்களுடைய முடிவுக்காக நம்ம காத்திருக்க முடியாது, அதாவது அரசர் காத்திருக்க முடியாது. In order to decide the right time, அப்ப சரியான நேரத்தை தீர்மானிப்பதற்கு, for doing something, எதுவும் செய்வதற்கு, அப்ப எது செய்வதற்கும் ஒரு சரியான நேரம் சொல்றோம் இல்லையா, அந்த நேரத்தை தீர்மானிப்பதற்கு it is necessary to look into the future. அப்ப நம்ம எதிர்காலத்தை பற்றி நாம பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. And only magicians could do that. அப்ப அதை யாரு மட்டும் செய்ய முடியும், யாரால முடியும் அப்படின்னு சொன்னா மேஜிசியன்ஸ் தான் செய்ய முடியும், அதாவது மந்திரவாதிகள் அப்படின்னு ஒரு குரூப் சொல்றாங்க. The king therefore would have to go to magician. அதனால இந்த அரசன் என்ன செய்யணும், மேஜிசியன்ட்டா போகணும் அப்படின்னு ஒரு குரூப் சொல்றாங்க. In their answers to the second question, அடுத்து இரண்டாவது கொஸ்டின்ஸுக்கு என்ன ஆன்சர் சொல்றாங்க அப்படின்னா, some said, சில பேர் சொன்னாங்க, that the people most necessary to the king were his counselors. இந்த அரசனுக்கு மிகவும் தேவையானவர்கள் யார் அப்படின்னு சொன்னா கவுன்சிலர்ஸ் சொன்னாங்க. அதர் செட், இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா the priest. இந்த priest அப்படின்னாக்க துறவிகள் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க ஞானிகள், அவங்க வேணும் அப்படின்னு சொன்னாங்க. A few others, இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா chose the doctors, அவங்க டாக்டர்ஸ் தான் இருக்கணும் கூட அப்படின்னு சொன்னாங்க. And yet others said, இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா that his soldiers were the most necessary. அதாவது அரசருடைய சோல்ஜர்ஸ் இருக்காருங்க இல்லையா, படை வீரர்கள், அவங்க தான் மிகவும் அவசியமானவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. To the third question, அடுத்து மூன்றாவது கேள்வி. Some said science, others choose fighting, and yet others religious worship. சில பேர் என்ன சொன்னாங்க மூன்றாவது கேள்விக்கு பதில், அதுக்கு பதில் அறிவியல் தான் அப்படின்னு சொன்னாங்க.
இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஃபைட்டிங், சண்டை போடுறது, அதாவது வார். எட் அதர்ஸ் ரிலீஜியஸ் ஒர்ஷிப் அப்படின்னாங்க. ரிலீஜியஸ் ஒர்ஷிப் அப்படின்னா இதை கடவுளை வணங்குறது, மத ரீதியாக கடவுளை வணங்குவது அப்படின்னு சொன்னாங்க. ஆஸ் ஆன்சர்ஸ் டு ஹிஸ் கொஸ்டின்ஸ் வேர் ஸோ டிஃபரெண்ட். அப்போ அரசருடைய கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாமே டிஃபரெண்ட்டாக இருந்தது, அதாவது வித்தியாசமாக இருந்தது. The king was not satisfied and gave no reward. அவருக்கு திருப்தி அளிக்கிறதுனால, அந்த பதிலில் அவருக்கு திருப்தி இல்லாததுனால யாருக்குமே அவர் ரிவார்டு கொடுக்கல. ரிவார்டுனா வெகுமதி. இன்ஸ்டட், அதற்கு பதிலாக he decided to seek the advice of a certain hermit who was widely known for his wisdom. அதனால இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, போய் ஒரு இந்த ஹெர்மிட் அப்படின்னு சொல்லுவாங்க, தனியாக காடுகளில் தனியாக வசித்து வரக்கூடியவங்க, முனிவர்கள் மாதிரி, அவங்கள்ட்ட போய் நம்ம அட்வைஸை கேட்கலாம், ஆலோசனைகளை கேட்கலாம் அப்படின்னு தீர்மானிச்சார். ஏன் அப்படின்னா அவங்க அறிவுல சிறந்தவங்க அப்படிங்கிறது எல்லோராலும் சொல்லப்பட்டது. அப்போ இந்த ஹெர்மிட் lived in a wood which he never left. அந்த ஹெர்மிட் அந்த காட்டில் தான் வாழ்ந்தார், ஒரு காடில். அந்த காடை விட்டு அவர் வெளியில் எங்கேயுமே போனது கிடையாது. He saw no one but simple people. அவர் யாரையும் பார்த்தது கிடையாது, பட் சாதாரண மக்களை தான் பார்த்துருக்கிறார் அவர். And so the king put on ordinary clothes. அப்போ அவர்கிட்ட போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த அரசன் என்ன செய்ய வேண்டியிருந்தது அப்படின்னா, சாதாரண ஆடைகளை உடுத்திக்கிட்டு, ஒரு அரசன்கிறது இது தெரியாத மாதிரி உடுத்திக்கிட்டு போக வேண்டியிருந்தது. அப்போ பிஃபோர் ஹி ரீச் த ஹெர்மிட்ஸ் ஹட், the king left his horse with his bodyguard and went on alone. அப்போ அந்த ஹெர்மிட்ஸோட குடிசைக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே அரசர் என்ன பண்ணுறாரு, அவருடைய குதிரையை விட்டு இறங்கி, அப்புறம் அந்த கூடவே இருப்பாங்கல்ல பாதுகாவலர்கள், பாடி கார்ட், அவங்களையும் விட்டுட்டு தனியாக வர்றாரு. வெண்ட் அலோன் அப்படின்னா தனியாக சென்றார். as the king came near the hermit's hut, he saw the hermit digging the ground in front of his hut. இப்போ அந்த அரசர் என்ன பண்றாரு, ஹெர்மிஸோட ஹட்டுக்கிட்ட போறாரு. ஹட் மீன்ஸ் குடிசை. குடிசைக்கிட்ட போகும்போது, குடிசையின் அருகில் அவர் சென்ற பொழுது அவர் பார்க்கிறார், he saw the hermit digging the ground in front of his hut. அவருடைய குடிசைக்கு எதிராக, டிக்கிங் அப்படின்னா சும்மா மண்வெட்டி வச்சுக்கிட்டு கொத்திக்கிட்டே இருக்கிறது, தோண்டுதல் அப்படின்னு அர்த்தம். கிரவுண்டை தோண்டிக்கிட்டு இருக்காரு அவருடைய குடிசைக்கு முன்னாடி. He greeted the king and continued digging. அந்த அரசனை பார்த்து வணக்கம் சொல்லும் இல்லையா, அதான் கிரீட், வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வேலையை தொடர்றாரு. டிக்கிங்னா அவருடைய தோண்டிக்கிட்டு இருக்காருல, அந்த வேலை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. The hermit was old and weak. அந்த ஹெர்மிட்டை பார்க்கும்போது எப்படி இருந்தார் அப்படின்னா, வயதானவராக இருந்தார், அதே நேரத்தில் வீக்காகவும் இருந்தார், கொஞ்சம் உடம்பு வீக்காக இருக்கக்கூடியவரா. அண்டு ஆஸ் ஹி ஒர்க்டு, அவர் அதிகமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால, ஹி அவருக்கு மூச்சு வாங்கிக்கும். ஏன்னா வயசானவர், வீக்காக வேற இருக்காரு, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால பிரீத்டு ஹெவிலி அப்படின்னா மூச்சு அதிகமாக மூச்சு வாங்கிட்டே வேலை செய்கிறார். The king went up to the hermit and said, இந்த அரசர் என்ன பண்ணாரு, அந்த ஹெர்மிட்ட போனார். போனதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, I have come to you, wise hermit, to ask you to answer 3 questions. நான் இங்கே உங்கள்கிட்ட எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால், உங்கள்கிட்ட 3 கேள்விகளுக்கான பதிலை கேட்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு அரசன் சொல்றாரு. How can I learn to do the right thing at the right time? உடனே இவரே கேள்வியை கேட்கிறாரு அந்த ஹெர்மிட் கிட்ட. How can I learn to do the right thing at the right time? அதாவது சரியான செயலை சரியான நேரத்தில் செய்வதற்கு நான் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும். How can I learn அப்படின்னா கற்றுக்கொள்வது. To do the right thing, சரியான விஷயத்தை at the right time அப்படின்னா சரியான நேரத்தில் செய்வதற்கு நான் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு முதல் கேள்வி கேட்குறாரு. இரண்டாவது, who are the people I need most? எனக்கு மிகவும் தேவையான மக்கள் யார் அப்படின்னு சொல்றாரு. மூணாவது கொஸ்டின், and what affairs are the most important? அடுத்து எந்த மாதிரி விஷயங்கள், அதாவது என்ன விஷயங்கள் மிகவும் முக்கியமானவை அப்படின்னு 3 கேள்விகளையும் கேட்டாரு. The hermit
listened to the king but did not speak. அந்த ஹெர்மிட் என்ன பண்றாரு, அமைதியா அந்த அரசன் சொன்னது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாரு. பட் டிட் நாட் ஸ்பீக் அப்படின்னா அவர் எதுவுமே பேசல. ஹி வெண்ட் ஆன் டிக்கிங், அவருடைய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு, அந்த கொத்துற வேலையை மண்வெட்டி வச்சு. யூ ஆர் டயர்ட் செட் த கிங், நீ ரொம்ப டயர்டா இருக்கீங்க. லெட் மீ டேக் த ஸ்பேட் அண்ட் ஒர்க் இன் யுவர் பிளேஸ், நான் உங்களுடைய ஸ்பேட் மண்வெட்டி என்கிட்ட கொடுங்க, உங்களுடைய பிளேஸ் நீங்க செய்யற வேலையை நான் செய்யறேன் அப்படின்னு அரசர் சொல்றாரு. தேங்க்ஸ் செட் த ஹெர்மிட், நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிவிங் த கிங் ஹிஸ் ஸ்பேட் தென் ஹி சாட் டவுன் ஆன் த கிரவுண்ட். அந்த ஸ்பேட் இருக்கு இல்லையா மண்வெட்டி, அதை அரசன்ட்ட கொடுத்துட்டு அந்த ஹெர்மிட் என்ன பண்றாரு, அந்த கிரவுண்ட்ல உட்கார்றாரு, அமைதியா கீழே உட்கார்ந்தாரு. when the king had dug 2 beds he stopped and repeated his questions. இந்த அரசர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பெட்ஸ் அப்படிங்கிறது பேட்ச் ஆஃப் ஃபீல்டு, அதாவது இந்த பிளான்ட் நடுவதற்காக வச்சிருப்பாங்க இல்லையா, செடி நடுறதுக்காக வச்சு, அந்த மாதிரி சின்ன தோட்டம் மாதிரி ஸ்கொயரா வருவாங்க, ஸ்கொயரா வச்சிருப்பாங்க, அதுதான் பெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுல 2 பெட்ஸ் அவருக்கு டிக்கிங் பண்ணதுக்கு அப்புறம் நிறுத்திட்டு, அவர் டிக்கிங் பண்றதை நிறுத்திட்டு திருப்பி அவருடைய கேள்வியை கேட்கிறார். திருப்பி ரிப்பீட்டட் ஹிஸ் கொஸ்டின்ஸ் இந்த ஹெர்மிட்டை பார்த்துட்டு. த ஹெர்மிட் கேவ் நோ ஆன்சர், இப்பவும் அந்த ஹெர்மிட் வந்து அதுக்கு எந்த பதிலும் சொல்லல. பட் ஸ்டுட் அப் ஸ்ட்ரெச்சிங் அவுட் ஹிஸ் ஹேண்ட் ஃபார் த ஸ்பேட் அண்ட் செட் நவ் யூ ரெஸ்ட் அண்ட் லெட் மீ ஒர்க். நின்றுக்கிட்டே அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, கையை விரிச்சிட்டு அந்த ஸ்பேடை என்கிட்ட கொடுங்க, நீங்க இப்ப ரெஸ்ட் எடுங்க, நான் வேலை செய்யறேன் அப்படின்னு ஹெர்மிட் சொல்றாரு. பட் த கிங் டிட் நாட் கிவ் ஹிம் த ஸ்பேட் அண்ட் கண்டினியூ டு டிக். ஆனா அரசன் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த ஸ்பேடை அவர்கிட்ட கொடுக்காம அவரே திருப்பியே அந்த வேலையை கண்டினியூவா பண்றாரு, இந்த டிக்கிங் ஒர்க்கை. 1 hour passed then another, 1 மணி நேரம் போனுச்சு, அப்புறம் இன்னொரு டைம் போனுச்சு, அப்படியே டைம் போயிட்டே இருக்குது. The sun went down behind the trees and the last the king stuck the spade into the ground and said. இப்ப சூரிய உதயம் ஆயிடுச்சு, உடனே அரசர் என்ன பண்றாரு, அந்த ஸ்பேடை வந்து தரையில டங்குன்னு வச்சுட்டு into the ground and said, சொன்னாரு, I came to you wise man for an answer to my questions. அந்த ஹெர்மிட்டை பார்த்து சொல்றாரு, வைஸ்மேன், நான் இங்க வந்தது எதுக்கு அப்படின்னு சொன்னா, என்னுடைய கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இஃப் யூ கேன் கிவ் மீ நோ ஆன்சர் டெல் மீ சோ அண்ட் ஐ வில் ரிட்டர்ன் ஹோம். உங்களால இஃப் யூ கேன் கிவ் மீ நோ ஆன்சர் அப்படின்னா, உங்களால பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னா, டெல் மீ எனக்கு சொல்லுங்க, ஸோ அண்ட் ஐ வில் ரிட்டர்ன் ஹோம், நான் திரும்பி போயிடுறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்றாரு அரசர். ஹியர் கம்ஸ் சம் ஒன் ரன்னிங் செட் த ஹெர்மிட். இங்க பாருங்க யாரோ ஓடுறாங்க அப்படின்னு ஹெர்மிட் சொல்றாரு அரசனை பார்த்து. இப்போ வந்து காம்ப்ரிஹென்ஷன் செக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Why did the king want to know answer to 3 questions? ஏன் வந்து அரசன் வந்து இந்த 3 கேள்விகளுக்கான பதிலை தெரிந்து கொள்ள விரும்பினார்? எதுக்காக தெரிஞ்சு கொள்ள விரும்பினார் அப்படின்னு சொன்னா, அவருக்கு திடீர்னு ஒரு எண்ணம் தோன்றியது, இந்த 3 கேள்விகளுக்கும் பதில் தெரிந்தால் வாழ்க்கையில எந்த தோல்வியும் இருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருடைய மனதில் தோன்றியதுனால அவர் இந்த 3 கேள்விகளுக்கான பதிலை தெரிந்து கொள்ள விரும்பினார். Messengers were sent throughout the kingdom. எதுக்காக அந்த மெசேஞ்சர்ஸ் எல்லாம் அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ராஜ்யத்துக்கு. 2வது கொஸ்டின்ஸ், அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டு ஃபெச் வைஸ்மெனை கொண்டு வர்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டு ஃபைண்ட் ஆன்சர் டு த கொஸ்டின்ஸ், இவர் கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக அப்படின்னு சொல்றாங்க. டு லுக் ஃபார் த வைஸ் ஹெர்மிட், இல்ல ஒரு வைஸ் ஹெர்மிட்டை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரதுக்காக அப்படின்னு சொல்றாங்க. டு அனௌன்ஸ் எ ரிவார்ட் ஃபார் தோஸ் ஹூ குட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ், யாரு சரியான இந்த இவருடைய கேள்விக்கு பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு ரிவார்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அனுப்பிச்சாருன்றாங்க. இதுல எது சரியான பதில் அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு செய்யணும்.